இன்றைக்கி நம்ம த்ரெட்டோட குவாலிட்டி ப்ளஸ் நம்ம சில்க் த்ரெட் வச்சு ஒரு ஸ்டிச்சஸ் போடும்போது என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்றதை பார்க்கலாம். பாருங்கள், இந்த த்ரெட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த சில்க் த்ரெட் வந்து வேறு பிராண்டு. இதோட குவாலிட்டியை செக் பண்ணலாம். பாருங்கள், இழுக்கும்போது த்ரெட்டு வந்து ஈஸியாக கட் ஆகிடுது. த்ரெட்டோட குவாலிட்டியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. இதை வச்சு நம்ம இப்போ ஸ்டிச்சஸ் போடும்போதும் சரி, நார்மலாக இருக்கிற ஒரு த்ரெட்டை வச்சு போடும்போதும் சரி, என்னென்ன ப்ராப்ளம் வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து சில்க் த்ரெட்டை 2 ஸ்டாண்ட்ஸாக எடுத்து நாட் போட்டுக்கிட்டேன். இதை வச்சு ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச்சஸ் நான் சும்மா போட்டு காட்டுறேன். அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் வருங்கிறத இல்லை அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம அடியிலேருந்து சில்க் த்ரெட்டை இழுக்கும்போது பார்த்திங்கன்னா 2 ஸ்டாண்ட்ஸ் வச்சுருக்கும்போது சம்டைம்ஸ் ஒன்று தான் வரும். ஒன்று சின்ன சின்ன நாட்டாக வந்து இது பண்ணி வரும், பிரிஞ்சு வரும், த்ரெட்டு பிரிஞ்சு வரும். அது எல்லாமே இந்த மாதிரி குவாலிட்டி இல்லாத ஒரு த்ரெட்டு வாங்கும்போது அந்த த்ரெட்டு பிரிஞ்சு தான் வரும். அது நமக்கு போடும்போது ஸ்டிச்சஸ் போடும்போது கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று, த்ரெட்டை பிடிச்சி ரொம்ப ஃபோர்ஸாக இழுக்கக்கூடாது. எப்போவுமே நம்ம த்ரெட்டை பிடிச்சி என்ன பண்ணுவோம், இழுத்து ஸ்டிச்சஸ் போடும்போது ஒன்று கிளாத் வந்து லூஸ் ஆகிடும். நம்ம காட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க கிளாத் லூஸ் ஆகும். அதுக்கப்புறம் சுருக்கம் விழும். இப்போ நார்மல் காட்டன் கிளாத்துக்கும் ஒரு சில்க் த்ரெட் கிளாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சில்க் த்ரெட் கிளாத்தில் நீங்கள் கொஞ்சம் இழுக்கும்போது என்ன ஆகும்னா கிளாத்தில் ஈஸியாக சுருக்கம் விழுறதுக்கு சான்சஸ் அதிகம். அப்போ நம்ம த்ரெட்டை ரொம்ப இழுத்து ஸ்டிச்சஸ் போடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு கிளாத்தில் ஈஸியாக உங்களுக்கு இது விழுந்துடும், சுருக்கம் விழும். இப்போ நான் ஆப்போசிட் சைடு திருப்பும்போது பார்த்திங்கன்னா இந்த சைடு நான் வந்து ஆப்போசிட் சைடில் ஒரு லாக் போடாமல் திருப்பினேன். அது கிளாத்தை எப்படி இழுக்குதுன்னு பார்த்தீங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டிச்சஸ் த்ரெட்லேயோ ஜரிலையோ போடும்போது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸை ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அந்த சைடு போகும்போது ஆப்போசிட் சைடில் ஒரு சின்ன நம்ம லாக் ஸ்டிச் கண்டிப்பாக போடணும். அந்த லாக் ஸ்டிச் கண்டிப்பாக போட்டால் தான் உங்களுக்கு வந்து த்ரெட்டு இழுக்காது, கிளாத்தில் ஹோல் பெருசாக விழாது. இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ ஆப்போசிட் சைடில் நான் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். போடும்போது நான் இழுத்து போட்டால் அந்த இடத்துல உங்களுக்கு சின்ன சின்ன சுருக்கம் தெரியுதா? இது காட்டன் கிளாத்துன்றதுனால ஓகே. இதே வந்து நீங்கள் சில்க் கிளாத்தில் போடும்போது இன்னும் ஜாஸ்தியாக என்ன பண்ணோன்னா சுருக்கம் நல்லா தெரியும். நம்ம ஒரு ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஒரு அயன் பண்ணி நம்ம பண்ணும்போது என்ன தான் நம்ம பண்ணாலும் அதில் அந்த சுருக்கம்லாம் இருக்கும்போது அந்த ப்ளவுஸுக்கு ஒரு நீட்னஸ் இருக்கவே இருக்காது. நம்ம நினைக்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதில் வராது. ஸோ ரொம்ப இழுத்து போடாதீங்க. அது மாதிரி காட் ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப லூஸாக ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் நல்லா கிளாத்தை இழுத்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா கிளாத் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும்போது நம்ம ஜரிலையோ இல்லை த்ரெட்லேயோ நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போடும்போது என்ன ஆகும்னா கிளாத்தில் கண்டிப்பாக சுருக்கம் விழும். நம்ம கிளாத் எந்த அளவுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஸ்டிச்சஸும் நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம பீடு அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அது தெரியாது. அதே வந்து கிளாத்தில் ஒரு சரி வச்சு ஒரு லைனோ இல்லை த்ரெட் வச்சு ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சோ அந்த மாதிரி நம்ம போடும்போது என்ன ஆகும்னா கிளாத் லூஸாக இருக்கும்போது சுருக்கங்கள் வரும். அது நம்ம போடும்போது கூட தெரியாது. நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு அயன் பண்ணும்போது அந்த சுருக்கம் நல்லாவே தெரியும். நம்ம சாஃப்டாக இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து நீட்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஜரி த்ரெட்டையும் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி டிப்ஸுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ தான் நியூவாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஆரி கிளாஸஸும் எடுக்கிறேன். வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.